என்னடா அது? நம்ம வாழைத்தோப்புல காஞ்சதெல்லாம் பிக்க சொன்னேன், கண்ணுகளை எல்லாம் பிரிக்க சொன்னேன். பிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு எவனையும் காணோம். நம்ம உடம்பு பங்காளிங்க ஏதோ ஃபேக்டரி கட்ட போறாங்களாம். கையெழுத்து போடுறதுங்கிறதுக்காக அத்தனை பசங்களும் அங்க போயிருக்கானுங்க. வேலைக்காரனுங்கெல்லாம் கையெழுத்து போடுறாங்களா? என்னடா சொல்ற? அந்த கம்பெனில வேலைக்காரங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கான். ஒவ்வொருத்தரும் முதலாளி மாதிரியா. ஒரு வயலுக்கு தலகால் புரியல. ஏற்கனவே எலெக்ஷன்ல தோத்ததுனால ஊருக்குள்ள ஒரு நாய் நம்மள மதிக்கிறது இல்ல. இதுல வேற அவங்க கம்பெனி கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஊருக்குள்ள எல்லா பையனும் காலரை தூக்கி விட்டுட்டு அலைவானுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு அவங்க ஃபேக்டரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம மந்திரியே வராராம். என்ன மணியாச்சு மந்திரி காணா? வந்துருவாருப்பா. அவர் என்ன பழைய தாண்டவராயனா கூப்பிட்ட உடனே வந்துறதுக்கு மந்திரி ஆயிட்டார்ல. வர்ற வழியில எவ்வளவு வரவேற்பெல்லாம் இருக்கும். தண்ணி அடிக்கணுமா? அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன். அமைச்சர் தாண்டவராயன், 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 அமைச்சர் தாண்டவராயன். நல்லா இருக்கு. மந்திரி தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், நம்ம அண்ணன் தாண்டவராயன். அடிக்கல. இந்த அடிக்கல் நாட்டதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு நீங்க முதலாளி ஆக முடியாது, இவர்தான் முதலாளி ஆக முடியும். என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல. இந்த ஃபேக்டரி கிட்ட லைசென்ஸ்க்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கல்ல, அத உங்களுக்கு முன்னாடி இவர் பண்ணிட்டாரு. அத அடியில மாட்டிருச்சா தெரியாதனமா மேல இருக்கிற உங்க விண்ணப்பத்தை நான் கையெழுத்து போட்டேன். அதான் சிக்கல். ஐயா, லைசென்ஸ் வந்தாச்சு, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம், அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்ப போய் இதை சொல்றீங்களே? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு நீ சொல்ற தம்பி. ஆனா பேங்க் மேனேஜர் என்ன சொல்றா தெரியுமா? எங்க அந்த பேங்க் மேனேஜர்? யோ இங்க வாயா, கேக்குறாங்களா சொல்லு. அது ஃபேக்டரி முதலாளின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அதுல உங்க 3 பேரை தவிர மத்த எல்லாருமே ஏழைங்க, கூலிக்காரங்க. இந்த பேங்க் லோனுக்கு தேவையான செக்யூரிட்டி கொடுக்க முடியாதவங்க. அது மட்டும் இல்லாம மேல் இடத்துல என்னையா மேலிடம் கீழிடம்? நானே திக்கிட்டு இருக்கேன், நீ வேற திக்கிட்ட. தங்கவேலு, அது ஒண்ணு இல்ல. இந்த பேங்க் செக்யூரிட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அத சுந்தரபாண்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நியாயமா லைசென்ஸ் அவர் பேருக்கு தானே கொடுக்கணும். அப்ப நான் தப்பா கையெழுத்து போட்டேன், அது கூட மறைஞ்சிரும். என்ன இப்ப என்ன சார், உங்களுக்கு செக்யூரிட்டி தானே வேணும்? எங்க பரம்பரை சொத்து அத்தனையும் உங்களுக்கு செக்யூரிட்டியா எழுதி கொடுக்குறோம். ஆமா சார், எழுதி கொடுக்குறோம் சார். அதான் பரம்பரை சொத்தையே செக்யூரிட்டா கொடுக்கறேன்றாங்களாப்பா. அப்போ ஓகே, நான் உடனே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் என்ன, நீ தள்ளு. எங்கயா கல்லு? ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய. இப்ப தட்டாதீங்க. கல்லுல என் பேரு மட்டும் பதிக்காத, ஜாதி பேரையும் சேர்த்து பதி. அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜாதிக்காரன் நமக்கு ஓட்டு போடுவான். இந்தா பூவை கொடு. இப்ப தட்டுங்க. சாரி சுந்தரபாண்டி, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நினைச்சு ஐ எம் ஃபீலிங் ரொம்ப. தாண்டவராயா, அந்த குடும்பத்து சொத்து அத்தனையும் பேங்க்ல அவங்க அடமானம் வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கேன். நீ இந்த ஃபேக்டரிக்கு அஸ்திவாரம் போட்டுட்ட, நான் அந்த குடும்பத்துடைய அஸ்திவாரத்தையே அசைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை பத்தியே பேசிட்டேன். எல்லாம் தயாரில்ல. சாமி கும்பிடுறேன். கூலிக்காரங்கள இருந்த நம்மளை எல்லாம் முதலாளி ஆக்குன பெரிய குடும்பத்தை அண்ணன் தம்பிங்க அமோகமா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சாமி தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுங்க பூசாரி. சாமி தீர்த்தம் வருது, பக்தியா வாங்கிக்கங்க. ஐயா, இது கருமாரி தீர்த்தம் இல்லைங்க, கருப்பு சாமி தீர்த்தம். கையில எல்லாம் வாங்கி குடிச்சா கட்டுப்படி ஆகாது, பாட்டிலோட அடிச்சாதான் குப்புன்னு ஏறு. இந்தாங்க. ஐயா மன்னிக்கணும், இந்த கழுத சாராயம் எல்லாம் எனக்கு குடிச்சு பழக்கம் இல்ல, வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்ப நீங்க சாப்பிடுங்க. எங்கயா பிடிச்சத சாக்கடை நாத்த அடிக்குது. தம்பி, தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்க கூடாதா? நீ விடல போய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மாரு. அண்ணன், தொழிலாளிகள் எல்லாத்தையும் முதலாளி ஆக்குனீங்க, அது மட்டும் போதுமா? இந்த மாதிரி விஷயத்துலதான் நாமளும் அவங்களும் ஒண்ணுங்கிறத நிரூபிக்க முடியும். அதுக்காக அண்ணன் குடிக்க சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மாரு. அண்ணன், ஒரு நாள் குடிச்சா குடியா முடிகிற போது என்ன பாத்தி? அமைதி அமைதி. உங்க எல்லாருடைய வேண்டுகோளுக்காகவும் நான் இன்னைக்கு குடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அமைதி அமைதி. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து நீங்க யாரும் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.
அப்படின்னா நான் குடிக்கிறேன். ஏ காசு பணமா கேக்குறாரு, சத்தியம் தானே கேக்குறாரு, ஒத்துக்க. ஏத்த வேணாமா? ஐயா நீங்க சொன்னபடியே சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். என்னப்பா? ஆ, 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 ஆ. நீங்க முடிங்க. ஆ, ஆ, முடிங்க. முடிங்கண்ணா. ஆ. என் பாட்டுலங்கப்பா. அண்ணே சாமி தீர்த்தம் மிச்சம் வைக்காதீங்க, குடிச்சிருங்க. ஐயோ, ஏய் நீ மட்டும் என்ன குடிக்காம இருக்க? குடி. அண்ணனே குடிச்சாரு, குடிடா. முடியாது. அப்ப எல்லாரும் சொல்ல வைப்பா. சரி சரி குடிக்கிறேன். இந்த மாணிக்கா நீ குடிக்கல, உங்க முன்னாடி நான் எப்படின்னா? ஓ மரியாதை. ஐயோ அண்ணே போய் சொல்றாரு. எனக்கு முன்னாடி கப்பு கப்புன்னு 2 பாட்டில் குடிச்சிட்டாரு. போய் சொல்றா. அப்புறம் எத்தனை பாட்டில் குடிச்ச? 3 பாட்டில் குடிச்சா. ஐயோ சிந்தாம குடுறா. ஒரே கூத்து.